தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் இந்த 28வது வாரத்துடைய திங்கட்கிழமையிலே இன்றைய நாளிலே புனித எட்வர்ட் என்ற புனிதரை தாயாம் திருவை நினைவு கூறுகின்றது. இவர் ஏறக்குறைய 10-11 நூற்றாண்டுகளிலே இறை விருப்பத்தோடும் இறை ஆற்றலோடும் இவர் தன்னுடைய குடும்ப வாழ்விலே அரச குடும்பத்திலே பிறந்து இவர் அரசராக தன் வாழ்நாளிலே இருக்கின்றார். அதன் பிறகு இவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய பணிகளை மிகவும் சிறப்பாக இவர் செய்கின்றார். குறிப்பாக இவர் தன்னுடைய இளமை காலத்திலேயே நாடு கடத்தப்படுகின்றார். பல இன்னல்களை துன்பங்களை இவர் சந்திக்கின்றார். தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய இளைஞர் பருவத்திலேயே பல இன்னல்களை சந்தித்து தன் வாழ்நாளிலே இயேசுவை அறிபவராக எளிமையிலும் தாழ்ச்சியிலும் அரசராக இருந்தாலும் தன் வாழ்நாளிலே நீதியோடு செயல்பட்டிருக்கிறார், இரக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார். எளிமையிலும் தாழ்ச்சியிலும் பல அனாதை இல்லங்களை அவர் எழுப்பியிருக்கிறார். பல்வேறு திருச்சபை சார்ந்த காரியங்களிலும் ஆலயங்களை புதுப்பித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு 11ஆம் நூற்றாண்டிலே ஏறக்குறைய சிலுவை போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 11 நூற்றாண்டிலே சிலுவை போர் நடைபெற்ற அந்த காலங்களிலே திருச்சபையினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் தான் புனித எட்வர்ட். அவருடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்தவ அந்த வாழ்வு தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே எவ்வளவு நிலையில் நாம் உயர்ந்திருப்பது என்பதல்ல, மாறாக பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று எட்வர்ட் எளிமையிலே வாழ்ந்திருக்கிறார், தாழ்ச்சியிலே வாழ்ந்திருக்கிறார், பணி உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கின்றார். அந்த நற்பண்பு தான் அவரை இந்த ஒரு புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு அடையாளத்தை சொல்லுகின்றார். யோவானை விட அவருக்கு பெரியதொரு அடையாளம் இல்லை. அதேபோல சாலமோன் அவர் ஞானம் பெற்றவர், அவரை விட பெரிய ஞானம் பெற்றவர் இங்கே இயேசு இருக்கிறார். இயேசுவே நம்முடைய ஞானம், இயேசுவே நமக்கு மீட்பு. அதான் பவுலுடைய அருமையை சொல்வார், என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் அனைத்தையும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லுவார். அதான் பார்க்க இந்த உலகம் முழுமை படைப்பே இயேசுதான். இயேசுதான் எல்லாம் நமக்கு, இயேசுடது தான் எல்லாம் நமக்கு மீட்பராக கடவுளிடமிருந்தான் எல்லாம் வருகின்றது. இவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். அவருடைய தூய ஆவியால் நம்ம ஒவ்வொருவருமே ஒரு பிறப்பை பெறுகிறோம். ஆகிய 2 வகையான பிறப்பை பார்க்கிறோம். மனித அடிப்படையிலே பிறக்கின்றோம், அதே சில தூய ஆவியால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மறுபடியும் நீ பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று சொல்லுகின்றார். ஆக அந்த மறுபிறப்பு அந்த தூய ஆவியிலே நாம் அடைய இயேசுவே நமக்கு வாழ்வாக வருகிறார், மீட்பராக வருகிறார், கொடையாக வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பல்வேறு செயல்பாடுகள், இந்த அக்டோபர் மாதத்திலே திட்டங்கள், அது குறிப்பாக இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் புனித பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த நாள். இந்த நாள் பாத்திமா அன்னையிடம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை குணமளிக்கும் ஒரு அன்னையாக, பாத்திமா அன்னை நலமளிக்கும் ஒரு அன்னையாக அநேக மக்களை அந்த வாழ்விலே நமக்கு விடுதலை கொடுக்கின்றால், வாழ்வு கொடுக்கின்றால். அத்தகைய அன்னையை இந்த நாளிலே பரிந்துரை நாடுவோம். ஆண்டவரிடத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இயேசு நமக்கு வல்லவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார். எத்தகைய நம்பிக்கையோடு இந்த நாள் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அமைய ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அந்த நாளிலே உம்முடைய இரக்கத்தையும் உடைய அன்பையும் வேண்டி நிற்கிற அநேக குடும்பத்தார், இந்த வீட்டிலே ஜெபிக்கிற குடும்பத்தார், பாத்திமா அன்னையோட ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு நிறைவாய் கொடுக்கும்படி மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், ஒப்புரவு அருட்சாதனை பெறுங்கள் என்ற வெளிப்பாடுகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்விலே மனமாற்றத்தை பெற, மனது இறை வார்த்தையினுடைய வழிபடி நடக்க தேவையான எல்லா ஆசிரும் நலன்களும் உடைய கிருபையும் மேலான கொடைகளையுமே ஆண்டவர் இயேசுடைய அந்த மீட்பு அனுபவத்தின் வழியாக எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதத்திலே கொடுக்கும்படியாக உண்மை தேடி வருகின்றவர்கள், உண்மையை நாடி வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கிறார். சிங்க குட்டியில் பட்டியல் கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைவிட என்ற திருப்பாடல் 34:10 சொல்வது போல இயேசுவே எங்களுடைய ஆண்டவர், இயேசுவே எங்களுடைய மீட்பர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற எளிமையிலும் தாழ்ச்சியிலும் இந்த புனித எட்வர்ட் வாழ்ந்தது போல ஒவ்வொரு குடும்பத்தாருமே அந்த எளிமையிலும் பணிவிலும் அன்பிலும் வாழ்வை உயர்த்த நம்முடைய கிருபையை கொடைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமேன்.